ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென். தாவீது ராஜா அவருடைய விண்ணப்பம் என்று பார்க்கிறோம். இது தாவீதுடைய விண்ணப்பம் என்று பார்க்கிறோம். அவர் என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சொல்கிறார். என் இருதயம் தொய்ந்து போயிருக்கிறது. அந்த தொய்ந்து போயிருக்கிற நேரத்தில் எனக்கு நீர் அடைக்கலமா வாங்க. எதிரிகள் என்னை சூழ்ந்திருப்பதனால் என் இருதயம் தொய்ந்து போயிருக்கிறது. எதிரிகள் என்னை பின்தொடர்ந்து வருவதனால எத்தனையோ முறை அவர்கள் கண்களுக்கு முன் மறைந்து நான் தொய்ந்து போயிருக்கிறேன். என்னை நீர் அடைக்கலத்தில், உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய்விடும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் விண்ணப்பத்தை இயேசுவிடத்தில் வைக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் கண்முன் இருக்கும் காரியங்கள் பெரிதாயிருப்பதினால் இதை நான் எப்படி செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயம் தொய்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்க இருதயம் தொய்ந்து போய் இருக்கிறதா? உங்கள் சூழ்நிலை நிமித்தம், இந்த காரியங்களின் நிமித்தம் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி உங்கள் இருதயம் தொய்ந்து போய் இருக்கிறதா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் சத்துருக்கு எதிரே பலத்த துருகமா இருப்பார். ஆமேன். துருகமா இருந்து எல்லாவற்றிலும் வெற்றியை கட்டளையிடுவார். சங்கீதம் 60:9வது வசனத்துல பாருங்க, என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார் என்று சொல்கிறார். என் கூட நடப்பவர்கள் யார்? என்ன அரணான பட்டணத்திற்குள்ளே என்னை நடத்தி கொண்டு போயின்று எனக்கு ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர். எனக்கு வழிகாட்ட யார் இருக்கா? என்னை நடத்த இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்து முடிக்கும்படி என்னோடு துணையாய் என்னை நடத்த யார் இருக்கிறா என்று சொல்லி இருதயம் தொய்ந்து போய் இன்னைக்கு காணப்படுகிறீர்களா? தாவீது ராஜாவும் அவருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சத்துருக்களினால் இருதயம் தொய்ந்து போனவராய் அநேக இடத்துல அவர் எனக்கு நீர் அடைக்கலமாய் வரும், எனக்கு துணையாயிரும், எனக்கு பலனாயிரும் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து காணப்பட்டார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அப்படி சார்ந்து காணப்பட்டதினால் கர்த்தர் தாவீதை அப்படியே விட்டு விடவில்லை. அவர் லைஃப் லாங் அப்படி ஓடிட்டே இருந்தார் இல்லை. அவர் ராஜ்யத்திலே அவரை அமர்த்தி ஆசீர்வதித்தார். உனக்கு இந்த ராஜ்ய பாரம் எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி, உன் சந்ததிக்கு அதனை கொடுப்பேன்னு சொல்லி பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். 2 சாமுவேல் 22 வாசிங்க. கர்த்தர் தாவீதையும் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். சங்கீதத்துல என்ன, நீங்க இருதயம் தொய்ந்து போகும்போது எனக்கு துணையாய் வாரும், எனக்கு அடைக்கலாமாய் வாரும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். அந்த விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். விடுவித்து கண்மலையும் கோட்டையும் இரட்சகருமாயிருந்தார். நம்பின துருகமும் கேடகமும் இரட்சண்ய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமும் புகலிடமும் என் இரட்சகரும் வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் அவர் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு சத்துருவின் கையிலிருந்து, அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து அவனை நீங்களாக்கி இருதயம் தொய்ந்து போய் கூப்பிட்ட அந்த தாவீதுக்கு இப்போது ஒரு திறந்த, ஒரு சமாதானமான, ஒரு உயர்வான அந்த ராஜ்ய பதவியை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தி கூட இருந்து எல்லாவற்றையும் குறைவின்றி பாதுகாத்து அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடைக்கலமாய், கோட்டையாய், அரணாய் கூட இருந்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் பூமியில் உள்ள காரியங்களை பார்த்து தொய்ந்து போய் கரைந்து போய் இருக்கிறதோ, எனக்கு கூட நடக்க யாரும் இல்லை என்று சொல்லி தொய்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம், நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்தை கட்டாயம் கவனிப்பார். தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு ரட்சிப்பை கட்டளையிட்ட கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டு ஒரு சந்தோஷமான வழியை கர்த்தர் கட்டாயம் திறந்தருளுவார். ஆகவே யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் இருதயம் தொய்ந்து போய் இலைக்கரித்து போய் ஜெபிக்கிற அப்பா, எனக்காக யார் பிணைப்படுவார்? என் கூட யார் நடப்பா? என் கூட எனக்கு கரம் பிடித்து என் வழியிலே நான் செய்ய வேண்டிய காரியம் பெரியதா இருக்கிறது, அதை நான் செய்து முடிக்க எனக்கு கையில் திராணி இல்லை என்று சொல்லி என்னோடு கூட யார் வருவா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாவீதோடு உடனிருந்த தேவன், தாவீதின் கர்த்தர் இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயம் தொய்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளும் திட நம்பிக்கையின் ஊற்றாய் நீர் இருந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் இந்த
நாளில் கட்டளையிடும். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் பலனாய், உடைய பரிசுத்தாவியின் பலனாய் பிள்ளைகளோடு இருந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய புதிய பலனையும் புதிய கிருபையும் புதிய தைரியத்தையும் இந்த நாளில் கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். விண்ணப்பத்தை கேட்டு தாவீதுக்கு அளித்த அந்த நன்மையை போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு ஒரு காரியத்திலே நல்ல வெற்றியை கட்டளையிடும். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். விசாலமான பாதையில் கொண்டு போய்விடும். முற்றிலுமாய் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.